சண்டே எபிசோடில் திருட்டு பிரியாணி கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஹோஸ்ட்டு. அது சூப்பர். ஆனால் என்னங்க, ஜாலியாக சர்க்காசமாக கொண்டு போய் ஜோக்காக முடிச்சிட்டாரு. இதே ஹோஸ்ட்டு ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி இந்த ஜாக்லின் வந்து ஒரு விம் லிக்விட் ஒன்றுமே இல்லாமல் உப்பு சக்கானிக்கு இல்லாமல் அந்த விம் லிக்விடை திருடினதுக்கு அவ்வளோ ரோஸ்ட் பண்ணார். அவ்வளோ தேவையில்ல ஆக்சுவலி அங்கே. ஆனால் அது ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்கன்னு ரோஸ்ட் பண்ணார். அதே அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரூல் பிரேக் நடந்திருக்கு, அதுவும் மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்படி அப்படியே சர்க்காசமாக கொண்டு போய் ஜோக்காக முடிச்சிட்டாரு. இதை தான் நாங்கள் பயாஸ்ட் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். பிரேக் பண்ண ரூல்ஸ்க்கு பனிஷ்மென்ட் கொடுக்குறாங்க. ஆனா காலையில இருந்து என்ன டார்கெட் பண்ணான்னு சொன்னா அதோட அர்த்தம் நம்ம நடந்த காரணத்தை ஒண்ணு விசாரிக்க போனா அது உங்களோட தவறு இருக்கு. காலையில பிரேக் பண்ணீங்களா? லிக்விட் எடுத்தீங்க நீங்க. ரஞ்சித் சார் வந்து கேக்குறாரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தரேன்னு சொல்றீங்க. அது ஜெஃப்ரி பாக்குறான், அவங்க கூட சண்டைக்கு போறீங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க, நான் ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன். அப்ப நீங்க பண்ணதுக்கான எதிர்வினை தான் அது. மிட் நைட் பிரியாணி கேங்னு ஒரு கேங் இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் டீம்ல இருக்க உத்தமர்கள் இவர்கள் தான். இவங்களை பார்த்தா ஏதாவது கேட்கணும்னு தோணல. நேர்மா நானேன்னு பேசுறீங்களா அருண்? இப்ப எடுத்து உங்க மூஞ்சி எங்க வச்சுக்கணும் கேட்கலாம் தோணலாம். சின்னதா திருநா என்ன, பெருசா திருநா என்ன, திருட்டு தானமா.